ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் ப்ரோமோவுக்கு கீழே நம்ம மக்கள் எல்லாம் கழுவி பக்கெட்டாக ட்ரம்மாக டேங்காக கழுவி ஊற்றியிருக்காங்க இதயம் சீரியலை. நம்மளும் அதில் கொஞ்சம் கழுவி ஊற்றிடலாமா? இன்றைக்கி எபிசோடு எப்படி கைஸ் போச்சு? என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த டைரக்டருங்க இந்த ப்ரோமோ போடையில் கீழே மக்களோட கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்ப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா, இல்லை இவங்க இஷ்டத்துக்குன்னே நாடகம் எடுக்கணும், மக்கள் எப்படியாவது பார்த்து தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாடகம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பெத்த பையனை வேற ஒருத்தன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறா ஒரு பெத்த தாயி. அந்த இடத்துல என்ன செய்யணும்? நான் தான் சொல்லலையா கைஸ்? நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் வேறு என்னையை திட்டுறீங்க. டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நடிப்பாங்க. ஏன் கைஸ், நடிப்பு ஒரு இயல்பாக இருக்க வேண்டாமா? ஒரு பெத்த பையனை தரன்னு ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான், கீழே பிடிச்சி தள்ளி விடுறான். அவள் எந்திரிச்சு அடிக்கணுமா, இவன் அடிக்கணுமா? கூறு ஒருத்தவங்க கூட கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, பென்சிலில் புருவத்தை வரைஞ்சி. ஒரு நடிப்பு, ஒரு மண்ணாங்கட்டி எங்கிட்ட இருந்துடா பிடிச்சிங்க இது மூஞ்சியும் முகரையும்? ஒரு நடிப்பு இல்லை மூஞ்சியில். எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ். இவன் தைலம் தேய்ச்சி விடுறது, தலையை சேவி விடுறது, பூவை வச்சு விடுறது. இதே தான் இந்த அம்மனிக்கு ஃப்ளாஷ்பேக்கு. குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்ததில் இவன் நினச்சே பார்க்க மாட்டாளா? அப்போ புருஷங்கிறது இவளுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவைப்படுதாட்டு இருக்குது. கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கெலாம் இல்லை. இவளுக்கு இவன் தைலம் தேய்ச்சி விடணும், பூ வச்சு விடணும், தலை சீவி விடணும், புடவை கட்டி விடணும். இதுக்கு தான் ஆதி தேவை இந்த பல்லவிக்கு, அதாவது மிஸ்ஸஸ் பாரதிக்கு. ஒரு நாள் கூட அந்த குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கதே நினச்சே பார்க்க மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் இவ கூட இந்த முத்தம் குஞ்சுறது, கண்ணு கீழே உமா கொடுக்குறது, இதே தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. எப்போ பார்த்தாலும் கேவலம் முடிச்சவ. கன்றாவியாக இருக்குது சீரியல் பார்க்கவே. எனக்கு கன்றாவியாக இருக்கு, ரொம்ப கன்றாவியாக இருக்குது, கேவலமாக இருக்குது. சரி, தள்ளி விட்றான், இவன் அடிச்சிட்டான், சரியா? அப்புறம் என்ன நடக்குது? ஏன் சார் இப்படி தப்பாக பேசுறீங்க? குழந்தைன்னு கூட பார்க்காம அவன் சுதாகர் வேற வர்றான். எதுக்குடா குழந்தைய கீழே பிடிச்சி தள்ளி விட்ற? என்னமோ ஏதோ ஆச்சுன்னா யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் அந்த சின்ன பையன் இன்னைக்கு தெளிவாக பேசினான் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஓவர் ஆக்டிங் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதாவது ஒரு 5 வயசு பையன் எவ்வளோ பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேசி நடிக்கணும். ஆனால் இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பையன் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எப்பவுமே கண்ணுக்கு முன்னாடி தான் அப்பா அவன் அந்த பையன் என்னையவே நீங்கள் தப்பு பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான் பாருங்களேன், அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் ஏமாற்றி நீங்கள் எதுக்கு இவங்களோட போய் ஸ்டேஜில் ஏறி உட்காந்துருக்கீங்க? எதுக்கு நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ண போகிறீங்க? அப்போ என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, வாமா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றான் பார்த்தீங்களா? அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு நியாயமான பொம்பளை என்ன செய்யணும்னா தரன்னு அதாவது அந்த பையனை கூட்டிகிட்டு அவன் அந்த இடத்துல விட்டு கிளம்பி இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோக பாட்டு, இல்லாட்டினா என்னது ஏன் பாடலை, யார் பாடுவா, அவன் பாடலை நான் பாடவான்னு என்னப்பா இதில்? ஆனவுன்னா ஒரு சோக மியூசிக் வேறு போட்டு விட்டுறாங்க இந்த மூஞ்சி மோரக்கட்டைக்கு இருக்கிற மூஞ்சியில் சோகத்துக்கு. சரி, ஓடுறான் பையன், ஓடுறான்ல, அப்போ நீ தானே முன்னாடி போய் அவனை பிடிக்கணும். ஆதி ஓடுறானாம்மா, ஆதிக்கு பின்னாடி இவன் ஓடுறானாம்மா. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே குதிப்பான் பாருங்க, அதை விட காமெடி. நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். உளுந்துட்டானாமா, உளுந்த பிறகு இவ போய் உழுகலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு உழுவாலாமா. இவ உளுந்த பிறகு சுற்றி இருக்கிற ஆம்பளைங்க 4 பேர் உளுந்து காப்பாற்றுவாங்களாமா. இவ தான் கடைசியில் புருஷனை காப்பாற்றினாலாமா. இதில் அதான் வேறு சப்போர்ட் வேறு. மீனாவும் அவங்க அம்மாக்காரியும் அந்த பேச்சு பேசுகிறாங்க. ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், குளத்துல உளுந்து படுத்து கிடக்கிறான், சரியா? அவனை என்ன செய்யணும்? இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அங்கே வச்சே நியாயம் பேசுகிறாங்க. இந்த கிழவி பாரதியை திட்டுறதும், மீனா இவரை திட்டுறதும். என்ன நடக்குது? நாடகமாவாட எடுக்கிறீங்க? கொஞ்சம் லாஜிக்காக எடுங்கடா, இயல்பாக எடுங்கடா. ஐயோ கடவுளே சாமி,
அதே நடிப்பே இல்லை கைஸ், முகத்தில் ஒரு ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இதே நீங்கள் ஜனனியை விட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கு அந்த சீன். அப்படி தத்ரூபமாக நடிச்சிருப்பா அந்த பொண்ணு. ஐயோ கடவுளே. அப்புறம் நீங்கள் உழுகும்போது ஒன்று கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அதாவது என்னோடய கமெண்ட்ஸில் ஜீ தமிழில் அந்த இதயம் சீரியல் ப்ரோமோ வரும் இல்லைங்களா, அதில் போட்டிருந்தாங்க. அதாவது இவன் துரத்திட்டு ஓடையில் வேட்டியை கட்டிட்டு தான் அந்த பையனை துரத்தினான். ஆனால் உழுகும்போது எதில் விழுந்தான்னு நீங்கள் கவனிச்சிங்களா? பேண்ட்டில் விழுந்திருப்பான். அப்புறம் காப்பாற்றிட்டாலாமா ஹாஸ்பிட்டலில். மித்ரா ஏறுறதுக்கு முன்னாடியே இவ ஏறி உட்காந்துருக்கான். அந்த காருக்குள்ளேயும் ரொமான்ஸ் நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறான். ஒருத்தன் ஜாக கிடக்கிறான், அவனை எழுப்பி ஏதாவது ஒன்று செய்யணும்னு இல்லை, அப்பையும் அந்த பூவை வைக்கிறது, தலையை சீவி விடுறது, புடவையை கட்டி விடுறது, இதையே தான் நினச்சி பார்த்துட்டு இருக்க அந்த லூசு குப்பாய் கூமுட்டை. சரியா, கூமுட்டை பாரதி இருக்கா பாருங்க, கூமுட்டை. சரி, ஹாஸ்பிட்டல் போயாச்சு. பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிருச்சாமா. அவன் ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் வந்து பல்ஸ் ரேட்டு குறைஞ்சி போச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். காப்பாற்றுங்க சார்னு காலையெல்லாம் போய் உழுகுறப்பலாம். எங்களுக்கு இதில் எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் வரலப்பா. சரியா, நான்லாம் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், எனக்குலாம் ஒரு ஃபீலிங்ஸும் வரல. அவன் நடிக்கிறதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரனாலும் கூட அந்த ஜனனியை வந்து ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ஏரோப்ளேன் ஏறுறதுக்கு அந்த பொண்ணையும் அவளையும் விட்டுட்டு போவான் பார்த்தீங்களா, அப்போ ஜனனி அந்த காரில் வரும்போது அழுதுட்டு வருவான். அந்த சீனில் கூட என்ன அறியாமல் கூட கண்ணில் தண்ணி வரும் கைஸ். அதுதான் கைஸ் நம்ம பார்க்க வைக்கிறவங்கள வந்து அழுக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நடிப்பு. எனக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸே வரலப்பா, நான் ப்ராங்காகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேடம் வர்றாங்க, யார், மாளவிகா மேடம். கேஜிஎஃப்பில் நடிச்சிட்டு கடைசியில் இந்த இது போன சீரியலுக்கு வந்திருக்கு இந்த அம்மா. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஹெல்த் மினிஸ்டராக வர்றாங்களாமா. உடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த அம்மா எதுக்கு அழுகுது, உடனே இவர் வந்து பல்ஸ் ரேட்டு வந்து குறைஞ்சிருச்சு, இவர் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாரதி வந்து ஒப்பிச்சங்காட்டியும், நீ இதுவே உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா, உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் இப்படின்னு பேசுவீங்களான்னு அந்த அம்மா டைலாக் பேசுது. உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி எமர்ஜென்சி வார்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இவங்கெல்லாம் வந்துடுவாங்களாட்டு இருக்குது. ஏன்னா லாஸ்டின்னு பார்க்கல கேஸ், எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்திருக்கும். எல்லாம் வந்து பாரதியை வந்து கேட்குற மாதிரி இருக்குது, ஆதிக்கு என்னாச்சு, ஆதிக்கு எப்படி இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் முடித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நாடகத்தில் மட்டும்தான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவு இம்மீடியட்டாக சாமியார் வருவார், இம்மீடியட்டாக ஹெல்த் மினிஸ்டர் வருவாங்க, இம்மீடியட்டாக அந்த இடத்துல ஒரு என்னது பெரிய பெரிய அதிகாரி போஸ்ட்டில் இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் நாடகத்தில் வந்து இம்மீடியட்டாக வந்துடுவாங்க. நம்ம இத்தனை நாள் நாடகத்தில் வரவே இல்லை, திடீர்னு இவன் வந்து படுத்தும் போது ஹெல்த் மினிஸ்டரே வர்றாங்களாமா ஹாஸ்பிட்டலுக்கு, எப்படின்னு பாருங்க. ஐயோ கடவுளே. சரி, ஓகே டன். அப்புறம் வேறு என்ன, இதயம் சீரியல் அவ்வளோதான், எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. ஓகேவா, வேறு என்ன, மித்ராவுக்கு இந்த தடவையும் கல்யாணம் தடைப்பட்டு விட்டது. ஓகே, நீ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் எபிசோடை ஒரு வாரம் ஓட்டுவாங்க கேஸ், சனிக்கிழமை வரைக்கும் நம்மளை கழுத்தை அறுக்காமல் விடவே மாட்டாங்க. சரியா, அப்புறம் வேறு என்னப்பா, இந்த கார்த்திகை தீபம் ரேவதி வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாப்புல. நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. கார்த்திகை தீபம் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வீரா சீரியலை பற்றி நான் கொஞ்சம் கிழிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தி மாசமாகவே இல்லையாமா. சரியா, கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கணும். 2 பேரும் ஃப்ராட்தனம் பண்ணி தானே உள்ளே வந்தாங்க, ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது இல்லை. சரியா, தரன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப. அதே மாதிரி தான் அன்றைக்கி எப்படி வெளியே தள்ளி விட்டாங்களோ அதே மாதிரியே வள்ளியம்மா வந்து தள்ளி விடுது. இந்த வள்ளியம்மா ஒரு கூறு கட்டுது. சரியா, என்ன செய்யுது, அப்பயே கார்த்தி சொன்னான், நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லி நான் சொன்னான். ஒரு நாய் நம்பலை, பெத்த தகப்படே நம்பலை. பேசாமல் ராமச்சந்திரில் கயிறை போட்டு தொங்கிடலாம். பெத்த பையன் மேலே நம்பிக்கையில் அதெல்லாம் ஒரு அப்பனா. இன்றைக்கி மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கு வராமா. அப்புறம் கைஸ், எனக்கு இந்த பஞ்சாயத்து சீன் ஒன்று காமிக்கிறாங்க, அந்த பஞ்சாயத்து சீன் எதுக்குடா எடுக்கிறீங்க? நான் தான் சொல்லலையா, 4 மீசக்காரங்களை ஜீ தமிழ் வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து சீன் வந்து சீரியலில் வந்து பஞ்சாயத்து சீன் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா, எல்லா சீரியல்லையும் பஞ்சாயத்து சீன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் ஒன்றா சந்தியாராகும், மௌனம் பேசியது, அதுக்கப்புறம் இந்த சீரியலு இதயம் சீரியலு, அதுக்கப்புறம் வேறு என்ன,
வீரா சீரியலு, நைட்டு போடுற சீரியலில் வந்து கார்த்திகை தீபம், அப்புறம் வந்து வேறு என்ன சீரியலு அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து சீனு. எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறாங்கன்னே தெரியல இந்த லூசு பக்கி விஜய். அவள் என்ன சொல்கிறா, ராமச்சந்திரன் வந்து என் காலில் இவ காலில் எதுக்கு இவன் விழுகணும், இவ காலில் இவன் எதுக்கு விழுகணும், வள்ளியும் ராமச்சந்திரன் எதுக்கு போய் விழுகணும். உடனே ரோசை வந்துருச்சு, அப்பா வந்து விழுக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் வந்து கூட வாழு அப்படின்னு சொல்லிட்டான். இனிமேல் தான் வீராவோட ஆட்டத்தையே நம்ம பார்க்க போகிறோமா. அப்போ இது நாள் வரைக்கும் இத்தனை எபிசோடில் வீரா ஆட்டமே இல்லையா? என்ன தப்பு செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் கைஸ். சரியா? அதுதான் சீரியல். இதை நம்மளும் கூறுகட்டத்தனமாக நம்மளும் உட்காந்து பார்க்குறோம் பாருங்கள். நம்மளை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் வேறு என்ன சீரியல் பேசலான்ட்டு இருந்தேன். கெட்டி மேளம் பாட்டிக்கு போய் உண்மையை தெரிகிற மாதிரி கொண்டு வந்தா அவன் சும்மா விடுவானா? ஏற்கனவே முருகனோட அம்மாவை கொண்டு போய் ரூமில் வச்சு அடைச்சி வச்சுருக்கான். இவன் இந்த கிளவியை சும்மா விடுவானா? எதையாவது பண்ணிட்டானாட்டு இருக்குது. தள்ளி விட்டுருப்பான், ஏதாவது நடந்திருக்கும். கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் வில்லன் கைஸ். யார்? மகேஷ் வந்து வில்லன் கதாபாத்திரத்துக்கு நீ அப்படியே நகர்த்தப்படுறார். நம்மளோட வெற்றி சார் உள்ளே வர்றார் ஹீரோ மாதிரி. இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இவர் ஹீரோ, இவர் வில்லன். இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க கதையை. அப்புறம் வேறு என்ன சீரியலு? அவ்வளோதான். நீ மௌனம் பேசியதே பாண்டியராஜன் சார் வந்து அது ஒரு மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்கலாம். அந்த சீரியல்லாம் அப்படியே கொண்டு போங்கடா. வாரிசெல்லாம் தயவு செய்தெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நாடகத்தெல்லாம் குத்தி கோலை பண்ணிடாதீங்க, முடியலடா. அந்த சீரியல் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாரிசு அந்த சீரியலில் நைட்டு போடலாம்ல, நல்லா இருக்குது. நல்ல சீரியல்லாம் மத்தியானம் போடுறாங்க. வாரிசு, மௌனம் பேசியதெல்லாம் டயத்தை சேஞ்ச் பண்ணி நைட்டு போடலாம். இந்த இத்து போன மாதிரி, இந்த நினைத்தால இனிக்கும், இந்த மாதிரி மொக்க சீரியலெல்லாம் கொண்டு வந்து மத்தியானம் போட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. யாரும் நாடகம் பார்க்கலாம் மாட்டாங்க. அதனால் வேலை முடிஞ்சுது. சரியா? ஓகே. வேறு என்னப்பா உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாமா? ஆதி கண்ணை முடிச்சாரா, முடிக்கலையா? மாளவிகா மேடம் என்ன பண்ணாங்க பார்க்கலாம்.